எவரியும் நம்ம இன்றைக்கி பார்க்குறது குரோமா ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான். அதாவது என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டோட்டலாகவே ஆன் ஆகலன்னு வந்துருந்தது யூனிட்டு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எஸ்எம்பிஎஸ் தாடி வாங்கியிருந்தது. அதனால் நம்ம இப்போ எஸ்எம்பிஎஸ் ஐசி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி தான் பிளாஸ்டிக்குள்ளேருந்து வரும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். ஸோ அது எடுக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லைன்னா ட்ராக்கிங் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம அந்த ஐசி எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணுற மாதிரியும் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான ஃபுல் வயர் கிட் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா இந்த வயர் கிட் இல்லாமல் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதெல்லாம் ஃபுல் வயர் கிட்டு. ஏன்னா இதில் தனியாக வோல்டேஜ் பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கு இந்த போர்டுக்கு பட்டன் போர்டுக்கு தனியாக, டிஸ்பிளேக்கு தனியாக தனித்தனியாகவே கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பட்டன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்க்க வந்துடுச்சு. அதே மாதிரி எல்லா பட்டனும் ஓகே கரெக்டாக வேலை செய்யுது. ஏன்னா இதில் நான் ப்ரெஷர் சென்சார், டோர் சுவிட்ச் எல்லாமே கனெக்ட் பண்ணல, அதனால் எரர் அடிக்குது. ஏன்னா நம்மளுக்கு யூனிட் டோட்டலாகவே ஆன் ஆகலை. இப்போ ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதும், எல்லாமே பம்ப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இது ஹை வோல்டேஜ் அந்த மாதிரி லோ வோல்டேஜ் வரும்போது எஸ்எம்பிஎஸ் அடிவாகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுது பக்கா ரெடி ஆச்சு. மறுபடியும் இந்த பிளாஸ்டிக்குள்ளே வச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒட்டி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.